இந்த தமிழ் அரிச்சுவடி சம்பந்தமாக, தமிழ் எழுத்து சம்பந்தமாக அங்கு கல்வி பயிலும் மாணவர்கள் பலவிதமான கேள்விகளை எழுப்புகிறார்கள். உதாரணமாக தொல்காப்பியத்தில் தமிழ் எழுத்து சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிற தமிழ் 4 வகையான எழுத்துக்களை உடையது. அதில் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மை எழுத்து இந்த 12 உயிரும் 18 மெய்யுடன் இணைந்து வரும் 216 எழுத்துக்கள். இதை விட ஆயுத எழுத்து 1. மொத்தமாக 247 எழுத்துக்கள் தமிழில் இருக்கின்றன. அப்படியாக நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே உயிரெழுத்தில் 5 குறிலும் 7 நெடிலும் இருப்பதாக கூடி சொல்லப்பட்டிருக்கிறது. குறிலின் நீட்டம் தான் நெடில், அதாவது குறிலுக்கு 1 மாத்திரையும் நெடிலுக்கு 2 மாத்திரையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த குறிலுக்கும் நெடிலுக்கும் இடையே ஓசையில் தொடர்பு இருக்கிறது. உதாரணமாக அ என்ற குறிலுக்கும் ஆ என்ற நெடிலுக்கும் இடையே தொடர்பு இருக்கிறது. அதே மாதிரி இ என்ற குறிலுக்கும் இ என்ற நெடிலுக்கும் இடையிலே ஓசையிலே தொடர்பு இருக்கின்றது. இப்படியாக நாங்கள் பார்த்து கொண்டு போகும் பொழுது அந்த 12 உயிரெழுத்தில் 5 குறிலும் 7 நெடில்களும் இருக்கின்றன. ஐ ஔ என்ற 2 நெடில்களும் குறில்கள் இல்லாது தனித்து நெடில்களாக இருக்கின்றன. இப்படியாக நாங்கள் இப்படியான எழுத்துக்கள் இந்த மாத்திரையோடு வருகின்றன என்று தொல்காப்பிய இலக்கணத்தில் வரையறுக்கப்பட்டிருக்கும் பொழுது எங்களுடைய வரி வடிவத்தை நாங்கள் எடுத்து நோக்குவோமாக இருந்தால் உயிரெழுத்து வரி வடிவத்தை இந்த ஆவுக்கும் ஆவுக்கும் குறில் நெடில் ஆனா ஆவண்ணா என்ற குறிலுக்கும் நெடிலுக்கும் இடையே ஓசையில் மட்டுமல்ல அதனுடைய வரி வடிவத்தில் கூடி தொடர்பு இருக்கிறது. அது மிக பொருத்தமாக இருக்கிறது. அதே போல நீங்கள் ஈயையும் ஈ என்ற குறிலையும் ஈ என்ற நெடிலையும் எடுத்துக்கொள்வீர்களானால் அங்கே ஓசையில் தான் தொடர்பு இருக்கிறது. குறில் நெடில் என்ற ஓசை அங்கே ஓசையில் மட்டும்தான் தொடர்பு இருக்கிறது. வரி வடிவத்தை எடுத்து நோக்குவோமாக இருந்தால் ஈனா என்ற எழுத்துக்கும் இயன்னா என்ற எழுத்துக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. அது அங்கே பொருத்தமற்றதாக இருக்கின்றது. அது பிள்ளைகளுடைய கேள்வி, ஏன் இப்படியாக இந்த வரி ஈயன்னா என்ற வரி வடிவம் ஏன் வரி வடிவத்தில் கூடி தொடர்பு இல்லாமல் இருக்கின்றது? திரும்பவும் கொடுக்கப்பட்டு ல என்ற உயிர்மை எழுத்தை பக்கத்தில் எழுதிவிட்டு அந்த உயிரெழுத்தும் உயிர்மை எழுத்தும் சேர்ந்த எழுத்து அவ்வண்ணா என்ற உயிரெழுத்தாக நாங்கள் எப்படி கொள்ள முடியும்? அதை நாங்கள் நிச்சயமாக அவ்வொன்று வாசிக்க மாட்டோம், ஒலா என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். நியாயமான கேள்வி, பதில் சொல்ல வேண்டிய கேள்வி, சிந்திக்க வேண்டிய கேள்வி. துரதிருஷ்டமாக 6 மணிக்கு இன்னொரு அமர்வு ஆரம்பிக்கின்றது. அதனால் தாங்கள் பேராசிரியர் ராமூர்த்தி போன்ற மொழி வல்லுநர்களும் இதை பற்றி கலந்துரையாடலுக்கு கேட்டுக்கொள்கின்றேன். ஆமாம். ஸோ இதோடு இந்த அமர்வை முடித்துக்கொண்டு நேரத்திற்குள் வரையறுக்கப்பட்டுள்ளதால் தங்களுக்கான விடையை நாம் வெளியே பேசலாம். இந்த தேடுபொருள்கள் இந்த தரவு தளத்தை பற்றி பொதுவான விஷயங்களை யாராவது தொடரலாம்னு நினைக்கிறேன். ஸோ உத்தமத்தின் அங்கத்தினர்களுக்காக முரசொலி மாறன் அரங்கில் இப்பொழுது ஒரு அங்கத்தினர் பொதுக்கூட்டம் நடக்க இருக்கின்றது. ஸோ உத்தமத்தின் அங்கத்தினர்கள் அனைவரும் அங்கு கூடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த அமர்வுக்கு வந்த அனைவருக்கும் நன்றி.